வணக்கம் நண்பர்களே. சிவா அயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மோனிகா மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம உதய பெருமாளை அவமானப்படுத்தணும், நம்ம இந்திராணியை கேவலப்படுத்தணும், எலெக்ஷனில் உதய பெருமாள் நிற்கக்கூடாது, அதுக்கு என்ன வழி உண்டோ அதை செய்வோம் அப்படின்னு அந்த இடத்துல சாந்தினி ஒரு லேடியை வச்சு நான் தான் உதய பெருமாளின் முதல் மனைவி அப்படின்னு நியூஸ் ஓடுது. கபிலன் நம்ம உதய பெருமாளின் சட்டையை பிடிச்சி உலிப்பி எடுக்கிறாங்க. நான் தான் எலெக்ஷனில் நிற்கண்டாம், இதால் ஏற்படும் அவமானம் அப்படின்னு நான் எவ்வளவோ தடுத்தேன், ஆனால் நான் சொல்லதை கேட்காம நின்னீங்க, இப்போ எங்கே கொண்டு மூஞ்சை வச்சுக்கிடுவீங்க அப்படின்னு நம்ம உதய பெருமாளை விழுக்கிறாங்க கபிலன். அப்போ தான் உதய பெருமாள் நம்ம கபிலனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பாரு நீ தான் என்னோட வாரிசு அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு சிவா பார்த்து அப்படியே துடிச்சு போகிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க மோனிகா நம்ம இந்திராணிக்கு கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இந்திராணி நல்லா சந்தோஷமாக இருக்கா போலுக்கு, உன் வீட்டில் எலெக்ஷன் காலை கட்டிடுச்சின்னு நினைக்கிறேன். சித்தப்பா உதய பெருமாள் எலெக்ஷனுக்கு நிற்காருல, அவர் நிற்க விடாமல் நான் பண்ண போகிறேன், நீ நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்க முடியுமா என்ன, அதனால் நீ நல்லா இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன வழி உண்டோ அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம இந்திராணிக்கு ஃபோனை போட்டு சவால் விடுறாங்க. இதை பார்த்து இந்திராணி துடிச்சு போகிறாங்க. இப்போ என்ன பூகம்பத்தை இந்த மோனிகா கிளப்ப போகிறான்னு தெரியல, ஆனாலும் நம்ம விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணி யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ரேஷ்மாவை என் புருஷன் சிவா, அவர்கிட்ட நான் அவ்வளோவா உரிமை எடுத்தது கிடையாது, ஆனால் என் மனசுக்குள்ளே நான் சிவாவை தான் புருஷனாட்டு நினச்சிருக்கேன் அப்படின்னு அயலி ஃபீல் பண்ணுறாங்க. அவள் ரேஷ்மாவுக்கு விடிய விடிய மெசேஜ் பண்ண அளவு ஆயிட்டு, இவர் சும்மா விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம சிவாக்கு மனசில் எப்படியாவது அயலி மனசில் இருந்த காதல் வெளிப்பட்டு சொல்லணும், அதுக்கு இப்படி ஏதாவது நானாச்சும் பண்ணாதான் இவளுக்கு வாயிலிருந்து நான் உன்னை விரும்புகிறேன் நான் அப்படின்னு வார்த்தை வரும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே நம்ம உதய பெருமாள் வீட்டில் ஒரு பெரிய பூகம்பம் கிளம்புன கதையாக உருவாகுது. ஆமாங்க, உதய பெருமாள் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நம்ம இந்திராணி ஃபுல் சப்போர்ட்டு, நான் யார் எதிர்த்தாலும் சரி இந்த தடவை நான் எலெக்ஷனில் நிற்க தான் செய்வேன் அப்படின்னு நம்ம உதய பெருமாளும் கரெக்டாக களை இறங்கினாமல் நம்ம கபிலன் இவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் நம்ம உதய பெருமாள் கேட்கதாட்டு இல்லை. சிவா சப்போர்ட் உதய பெருமாளுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எலெக்ஷன் அதுக்கு கேன்வாஸுக்கு போகிறதுக்காக எல்லாருமே ரெடியாகவே இருக்காங்க. மீடியாவில் நியூஸ் வருது, ஒரு பேரெடியை உருட்டி தள்ளின மாதிரி விழுது. சாந்தின்னு ஒரு லேடி பேசுகிறாங்க மீடியாவில், டிவியில், இந்த பாருங்கள் உதய பெருமாளின் முதல் மனைவி நான் தான், இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட ஆளுக்கு நீங்கள் யாருமே ஓட்டு போடாதுங்க, இவரெல்லாம் எலெக்ஷனில் நிற்கிறதே தப்பு அப்படின்னு உதய பெருமாளை பற்றி தப்பாக நியூஸ் வருது. இதை பார்த்த உடனே நம்ம கபிலனுக்கு பயங்கர கோபம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அப்பா தான், நான் அப்பா கிட்ட எப்போவும் ஓட்டுக்கு நிற்காருங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இதெல்லாம் கேட்காம இவர் மானத்தை இழந்துட்டார், இப்போ இந்த வீட்டோட வாரிசு நான் இல்லைன்னு ஆக போகுது அப்படின்னு கபிலன் அப்படியே கதி கிளங்கி கண்ணீர் வர்றது மாதிரி இருக்காங்க. ஆனாலும் அப்பாவை விடக்கூடாது, அப்பாவை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அப்பாவின் சட்டையை பிடிச்சி பையன் உழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உதய பெருமாளின் சட்டையை பிடிச்சி நம்ம கபிலன் தாறுமாற இழுத்து போட்டு உழுப்புறாங்க. எவ்வளோ தூரம் நான் எலெக்ஷனில் நிற்காதுங்கன்னு சொன்னேனோ அது எல்லாம் கேட்காம எலெக்ஷன் நின்று இவ்வளோ பெரிய அவமானம், இப்போ இவ்வளோ பெரிய கேடுகட்ட வேலையை நீங்கள் தான் பார்த்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சாந்தி லேடி உங்கள் முதல் மனைவின்னு வராங்க, அப்படி பார்த்தோன்னா இந்த சொத்து பத்து எல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு தான் வரும், இந்த சாந்தி யாருன்னே தெரியாது, ஆனால் மீடியாவில் இப்படியெல்லாம் தப்பாக போடாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், கபிலா என்ன நம்பு, இவ எல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க நம்ம உதய பெருமாள். ஆனாலும் கேட்கப்பாடு இல்லை கபிலன், நான் இந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா, அதையும் மீறி என்னை மீறி நின்னியா, இப்போ இவ்வளோ பெரிய அவமானம் உங்களுக்கு கிடச்சிருக்குல்ல, இதனால எனக்கு தானே எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தானே அவமானம் அப்படின்னு இருக்க நேரம் நம்ம உதய பெருமாள் அப்படியே கண்ணீர் விட்டு நம்ம கபிலனுக்கு ஒரு சத்தியம் பண்ணுறாங்க. இந்த பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, என்னோட மூத்த வாரிசு நீ தான், இந்த வீட்டோட மூத்த பையன் நீ தான் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்காங்க. நம்ம சிவா மறைஞ்சு நின்று கேட்டு அப்படியே கண்ணீர் மல்க துடிக்கிறாங்க.
நம்ம அப்பா நம்ம இருந்தோம், நம்மளை விட்டுக்கிட்டு இந்த கபிலன் தான் மூத்த வாரிசு அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழுக வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கபிலன் இது போதண்டா, அவர் வாயாலே நான் தான் வாரிசு, அவருக்கு பையன் அப்படின்னு வந்து சொல்ல வச்சுட்டேன், இது போதும், இனி இந்த சிவாயாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. நம்ம இந்திராணி யோசிக்கிறாங்க, சித்தப்பா இப்படிப்பட்ட கேடுகிட்ட வேலையெல்லாம் செய்யக்கூடியவரன்னு தெரியல, ஆனால் மீடியாவில் இந்த நியூஸு மோனிகா வேணும்னி போட்டாலா, இந்த உண்மையாட்டி இந்த லேடிக்கும் சித்தப்பாக்கும் தொடர்பு இருக்கா, எல்லாத்தையும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு வந்து களை நேரம் நம்ம இந்திராணிக்கு தெரிய வருது, இந்த லேடிக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் சங்கரின்னு ஒருத்தங்க நம்ம சித்தப்பா வாழ்க்கையில் இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சங்கரிக்கு ஒரு பையன் இருந்திருக்கான், அவன் யாராக இருக்கும், அதுதான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடாங்க இந்திராணி. நம்ம சித்தப்பாவுக்கு உண்மையாட்டே வந்து ஒரு பையன் இருந்திருக்கான், அது கபிலனோட கண்டிப்பாக மூத்தவன் தான், அவனுக்கு தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசுன்னு வரோம், எங்கே இருந்தாலும் சரிதான் அந்த பையனை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு வந்து இந்திராணி வந்து மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவா அப்படியே வந்து அழுது வந்து துடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா சிவா இவ்வளோ கவலையாக இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்க நேரம், அக்கா எனக்கு வந்து என்ன சொல்லன்னு தெரியலை, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இவர் வந்து துரோகம் செய்திருக்காரு, யாருடா துரோகம் செய்தா அப்படின்னு வந்து கேட்க நேரம், எல்லாம் யார், உங்கள் சித்தப்பா உதயபெருமாள் தான். என்ன நீ சொல்கிற சிவா, எனக்கு புரியலை, நான் வந்து உண்மையாட்டே நான் நிரூபிக்கேன்னு சொன்னேன்ல, எங்கள் அம்மா பேர் சங்கரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சிவாயை பார்த்து, நீ தான் அப்போ சித்தப்பாவோட மூத்த வாரிசா, இந்த குடும்பத்தோட மூத்த ஆண் வாரிசு நீ தானடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெட்டி பிடிக்கிறாங்க. நானும் அது யாருன்னு தான் விசாரிச்சுட்டு இருந்தேன், இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சுட்டு, சிவா நான் உன்னை விட போகிறது இல்லை, கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் உள்ள உரிமை உனக்கு சேர வேண்டியது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அது எல்லாம் என்னை ஒரு சொத்து பத்துக்கெல்லாம் ஆசைப்படலை, இவருக்கு வாயிலிருந்து என்னோட பையன் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை வந்தால் போதும், அது எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை தரும்க்கா. ஆனால் என் கண்ணு முன்னாடியே கபிலனுக்கு கையில் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, இந்த வீட்டோட மூத்த ஆண் வாரிசு நீதான் மட்டும்தான் என் பையன் அப்படின்னு வந்து சொன்னார், இதை என்னால் தாங்கிக்க முடியாதுக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழுதாங்க. நீ கவலைப்படாத, இந்த அக்காவை நம்பல சிவா, கண்டிப்பாக வந்து நான் உனக்கு சேர வேண்டிய உரிமையை நான் மீட்டு வாங்கி தருவேன், அது என்னோட பொறுப்பு, நீ அதுவரை அழக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவாயை வந்து அரவணைக்க தொடங்கிட்டாங்க. இந்த சைடு அயலி பார்க்குறாங்க. அப்போது இந்திராணி அன்னைக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, நம்ம சிவாவும் இந்த வீட்டோட வாரிசு தான் அப்படின்னு, கண்டிப்பாக வந்து சிவாக்குள்ள உரிமையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம அயலியும் இந்திராணியும் வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம செல்வநாயகி வந்து யாரோ வந்து இந்த வீட்டில் உரிமை கொண்டாட வராங்க அப்படின்னு வந்து நம்ம உதயபெருமாளை பிடிச்சி அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து இந்த பாரு வாயை மூடு, எது என்ன நடந்தாலும் சரிதான், நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், யாராலையும் மாற்ற முடியாது செல்வனாகி, உன் வாயை மூடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க உதயபெருமாள்.